பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை உங்களோடு சொல்லிட்டு இருக்கேன். பிரயாசப்படுகிறவன் பலனை அனுபவிப்பான். அப்ப நீ எதுக்காக பிரயாசப்படுற? இந்த சோபியாவும் நான் எதுக்காக சோபட தெரியுமா? சோபியாவா கிடையாது, எனக்கு பிடிச்ச பொருளே ஒண்ணு. அவங்க கண்ணீரோடு ஜெபம் பண்றாங்க. தொடர்ச்சியா மாதிரி பிரச்சனை, தொடர்ச்சியா நஷ்டம். ஆனா நம்ம ஜெபத்தை விடல. உங்க வாழ்க்கையுடைய பகுதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க முந்தினோர் பிந்தினோர் ஆயிட்டீங்களா? ஜெபத்தை சரி பண்ணு. பிந்தினோர் ஆகாம இருக்கணும். முந்தினோர் பிந்தினோர் ஆகணும், பிந்தினோர் முந்தினோர் ஆகிறாங்க. அதனால இந்த நல்லவனை சரி செய்வதற்கு ஆண்டவர் சொல்றதுக்கு வா. 1 கொரிந்தியர் புத்தகத்துல நம்ம பார்த்தோம், நான் பிரயாசப்பட்டது அப்படி கிருபை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் எனக்கு பலனே கிடைக்கல, நான் பிரயாசப்பட்டதுக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறியா? இந்த ஊழியத்துக்காக உதவி செஞ்சுட்டேன், இந்த ஊழியத்துக்காக பாட்டு பாடினேன், இந்த ஊழியத்துக்காக பிரசங்கம் பண்ணேன், இந்த ஊழியத்துக்காக நின்று தோல் கொடுத்தேன், பிரயாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றதுமா? எபிரேயர் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. நீங்க அந்த வசனத்தை கவனிச்சு பார்ப்பீர்களா? அந்த வசனத்திலேயே வார்த்தை சொல்லப்படுகிறது. வாசிப்போம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம் மறந்து விடுகிறதற்கு தேவன் அன்புள்ள பிரயாசம் தமது பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்ப ஊழியக்காரன் நிமித்தம் உனக்கு அரச தண்ணி எடுத்து கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம். நீ ஊழியத்துக்காக பிரயாசம் பண்றியா, அது ஆசீர்வாதம். அது முறுமுறுப்பு இல்லாமல் செய்வாயானால் ஆண்டவர் உன்னை மெச்சிக் கொள்வார். உன் பேரை தேவ புஸ்தகத்தில் எழுதுவாரு. அன்னைக்கு வேத புஸ்தகத்தில் எழுதினார். ரோமர் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்துல 2 பேருடைய பேரை எழுதினாரு, வாழ்த்துதல் சொன்னாரு. அப்ப இந்த ஊழியத்துக்காக நீங்க என்ன செய்யறீங்க? இந்த ஊழியம் வளர்வதற்காக நீங்க என்ன செய்றீங்க? உங்க குடும்பம் மேன்மை அடைவதற்காக என்ன செய்றீங்க? உங்க குடும்பத்துடைய பகுதியை அழிவுக்கு நேராக கொண்டு போறீங்களா அல்லது ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போறீங்களா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. ரோமர் 16:12 வாசிப்போமே. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் வாழ்த்துங்கள். நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு பைபிள் எழுதப்பட்டா இன்னைக்கு உன் பேர் எழுதப்படும். முறுமுறுப்பு இல்லாம செய்வேன். பிரயாசப்படும் போது முறுமுறுக்க கூடாது. பிரயாசப்படும்போது உன்னைய நீ சலிச்சு கொள்ளக்கூடாது. பிரயாசத்தின் பலன் ஆண்டவர் தராரு. நீ முயற்சி எடுக்கிற பலன் ஆண்டவர் தராரு. நல்லா கவனிக்கணும். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது வசனத்துடைய பகுதி இவ்வாறு சொல்கிறது. வாசிப்போம். நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறதையும் நீங்கள் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, நீங்க பிரயாசப்படுறீங்கன்னா, உங்க குடும்பத்துக்காக பிரயாசப்படுறீங்கன்னா, உங்க வேலைக்காக பிரயாசப்படுறீங்கன்னா, உங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறீங்க. ஒருவேளை ஊழியக்காரன் மறந்துடலாம், ஒருவேளை கணவன் மறந்துடலாம், மனைவி மறந்துடலாம். ஆனா யாத்திரையும் மறக்காத தெய்வம் என் ஆண்டவர் மறக்காததான். உன் பிரயாசத்துக்கு பலனை அவர் கொடுக்கிற வரத்தை. இன்னொரு வார்த்தையுடைய பகுதி சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. இந்த பிரயாசம் ரொம்ப முக்கியமானது. ஆகாரை கொடுத்து வேதத்தில் பார்க்கிறோம். ஆகார் வீட்டை விட்டு ஓடி வரா.
ஆண்டவர் கூப்பிடுறாரு, தேவதூதன் கூப்பிடுறாரு, அடிமை பெண்ணாகிய ஆகாரை. அந்த ஆகார் வனாந்தரத்தை ஓடி வரா. அந்த வனாந்தரத்துடைய பேர் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பெயர்சபா. பேர்சபா என்கிற வனாந்தரத்துக்கு ஓடி வந்தா. பிள்ளை சாகிறத பார்க்கறதுக்கு விரும்பல. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, பேர்சபா பின்பதான் தேவனுடைய படிப்பினம் இருந்த இடத்துடைய பகுதிக்கு வந்தனால அவருடைய பிரயாசத்தின் பலன் பிள்ளையை ஆண்டவர் காப்பாற்றினார். உன் பிரயாசம் எங்க இருக்கு? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளையா இல்ல வெளியவா? உன் பிரயாசம் எதுல இருக்கு? உன் பிரயாசம் வேலையில இருந்து நீ ஜெபிக்கிற ஆளா இருப்பினா கட்டாய கத்த ஜெயத்தை தருகிறவரா இருக்கிறார். இன்னொரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய நாமத்துக்கு பிரயாசத்தின் பலனை கொடுக்கிற தகப்பன். சங்கீதம் 127:1 பார்ப்போமானா, கர்த்தர் வீட்டை கட்டார்கள். கட்டுகிறவருடைய பிரயாசம். அப்படி பிரயாசப்பட்ட போதும் ஏசப்பா வீட்டை கட்டுவார். நீ பிரயாசப்பட்ட உன் தொழிலை கட்டுவார். நீ பிரயாசப்பட்ட உன் வாழ்க்கையை கட்டுவார். நீ பிரயாசப்பட்ட உன் ஆயுள் நாட்களுடைய பகுதியில் சமாதானத்தை பிரயாசத்தை அனுபவிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். அப்ப இன்னைக்கு மக்களுக்கு விசுவாசம் பண்றதுக்கு என்ன இல்லை? பிரயாசப்படுறதுக்கு மனசு இல்லை. பிரயாசப்படுறதுக்கு மனசு இல்லாத போதுதான் என்ன முதலாவது சிவஜீவி போகுது. இரண்டாவது என்ன பண்ணுதுன்னா ஜெபத்தை பண்ணும்போது வாய் வளர்ந்தது. ஜெபத்துடைய பகுதியை வரும்போது அடுத்து என்ன தெரியுமா, ரொம்ப முக்கியமா கொட்டாவி வர ஆரம்பிச்சு. நீங்க ஒருவேளை இந்த செய்தி உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். ஆண்டவர் திட்டமாயோடு பேசுறார், பிரயாசத்துக்கு பானை நான் பணம் தருவேன். 3 மாசமா காலையில் 1 மாசம் பண்ணிட்டு இருக்காரு. சபை கட்டப்படணும், மக்கள் ஆசிரியக்க வரணும். ஆண்டவர்கிட்ட பேசினார், மகனே உன் பிரயாசத்தை நான் வர்த்திக்கு பண்ணுவேன், நான் ஆசீர்வதிப்பேன். நீ எதுக்காக பிரயாசப்படுற? எதற்காக பிரயாசப்படுறாயோ அந்த பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிற. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் வேணும், பொருளாதாரம் வேணும், பொருளாதாரம் வேணும், பொருளாதாரம் வேணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், நான் உங்களை போல முடியும் செய்யணும், உங்களை போல அனுப்புறது நடக்குது. அதுக்காக பிரயாசப்படணும். அவங்க சுபாவத்தை போல என் சுபாவம் மாறணும். அதுக்கு என்ன நான் கொடுக்குறேன். நான் சொல்லட்டுமா, என் பிரயாசத்தை கத்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உங்க பிரயாசத்தை இன்னைக்கு நீ கொண்டு வாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. வாசிக்கவுமே சீக்கிரமா. திருப்தி அடையாத சில பொருளுக்காக பிரயாசப்படுறாங்க. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தையும் செலவழிப்பானே. திருப்தி செய்யாத பொருள், திருப்தி செய்யாத ஒண்ணுக்காக பிரயாசப்படுறியே. திருப்தி செய்யாத ஒரு பொறாமைக்காக, எரிச்சலுக்காக, குறைவான காரியத்துக்காக உட்கார்ந்து பேசுறதை காட்டிலும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஏசப்பா என்ன நினைச்சு அவர் நினைப்பாரு. இன்னைக்கு கவனிக்கணும், அநேகருக்கு தன்னுடைய பிரயாசத்தை இழந்து வர எது தெரியுமா? வாய் 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 இப்படி இருக்கு. நீ பிரயாசத்தை அனுபவிக்கணுமா? பிரயாசத்தை அனுபவிக்கக்கூடிய ஒண்ணே ஒண்ணு, உனக்கு பலவீனமா இருக்கா, அதை தூங்கு. ஆண்டவர் கோச்சிக்கவே மாட்டாரு. ஆனா அந்த பலவீனத்தில் பலன் கொடுக்கிற இயேசுவை பார். அப்ப திருப்தி அடையாத கவலை,
திருப்தி அடையாத செல்வம், திருப்தி அடையாத பொருள்கள் மேல உன் கவனம் வேணாம். எனக்கு ஒரு தம்பி கால் பண்ணாரு, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் 3 மாசம் அவருக்கு ஜெபம் பண்ணியிருந்தேன். நவம்பர் மாசம் லாஸ்ட்ல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு திடீர்னு என்கிட்ட அவர் சொன்னாரு, பாஸ்டர் அந்த பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியல. அந்த நபரை பார்க்காம என்னால இருக்க முடியல. சொன்னேன், திருப்தி அடையாத அந்த பொண்ணு நீ பார்த்து உன் பிரயாசத்தை இழந்து போயிடுற தம்பி அப்படின்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா? மாஸ்டர் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் நான் மொபைலையே ஓடிட்டு இருந்தனால எனக்கு திடீர்னு வேலை ஓனர் வரும்போது நான் மொபைல் வச்சிருக்கிறத பார்த்துட்டு உடனே சீட்டு பிடிச்சிட்டார். மரியாதை மாத்தாலை பார்க்கணும். மாத்தா அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டார். பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்கு, பிரயோஜனம் இல்லாத செயல்பாடுக்கு அவர் கவலைப்பட்டார்.